வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரவா லட்டு தாங்க செய்ய போகிறோம். ரவா லட்டு செய்யறதுக்கு நான் 1 கப்பு சர்க்கரையும் 3 ஏலக்காவும் எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு ரவை எடுத்திருக்கேங்க. இப்போ ஃபஸ்ட்டு சர்க்கரையும் ஏலக்காவும் அரைச்சி பவுட்ரு மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், சர்க்கரையும் ஏலக்காவும் நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நான். இப்போது ரவா லட்டுக்கு தேவையான பாதாம், முந்திரி, காஞ்சி திராட்சை எடுத்துருக்கேங்க. பாதாம் முந்திரியை மட்டும் ஒன்று பதிகமாக உடச்சி எடுத்துருக்கேன். இப்போது இதை நெய் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். நெய் சேர்த்து பாதாம், முந்திரி, காஞ்சி திராட்சை இது மூணுத்தையும் நல்லா வறுத்துட்டுங்க. இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதை வறுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டேன். இப்போ அதே வானலில் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து ரவையை வறுத்துக்கலாம். அதே வானலில் நான் தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துட்டுங்க. இப்போது நான் ரவையை வறுக்க போகிறேன். மிதமான தீயில வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கங்க, கருக விடாமல். இந்த அளவுக்கு ரவை வறுந்ததும் இது கூட ஒரு 1/4 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்து வதக்கிக்கலாங்க. இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம், தேங்காய் துருவல் வர வரைக்கும். இப்போ தேங்காய் துருவல் நல்லா வதங்கிருச்சுங்க. இதை கூட அரைச்சி வச்ச சர்க்கரையும் ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் இந்த அளவுக்கு பவுடர் மாதிரி நல்லா அரைச்சிருக்கேன். இதை இது கூட கொட்டி சேர்த்துக்கலாம், கலந்து விட்டுக்கலாம் நல்லா.
சர்க்கரையும் ஏலக்காவும் நல்லா போட்டு கலந்து விட்டாச்சு அந்த பவுடரை. இப்போ எந்த கப்பில் ரவை எடுத்துருக்கோமோ அதே கப் அளவுக்கு 1 கப்பு பால், சூட பால் எடுத்துக்கணுங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மொத்த பாலும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது வறுத்து வச்ச முந்திரி, பாதாம், காஞ்சி திராட்சை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூடாறினதும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சூடு ஆறிச்சு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சாச்சு. அவ்வளோதாங்க. டேஸ்டியான முறையில் ரவா லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து போடுற வீடியோ வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்ங்க.